கூட்ட நெரிசலுக்காக கையெழுத்தெடுக்காமல் விட்டோம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நிஜ காரணமாக அது இருக்க வாய்ப்பில்லை. அதில் ஏதாவது ஒரு அரசியல் நோக்கம் அல்லது இராணுவ ரீதியிலான செயல்பாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவிலே போராட்டம் நடத்திய மாணவர்களுடைய விசாவை ரத்து செய்வதாக இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அதற்குரிய உத்தரவிலும் கையெழுத்திட்டிருக்கிறார். 33 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கற்பனை பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க, அதெல்லாம் நமக்கு கற்பனைக்கு கூட வராது. நரக வாழ்க்கை. ட்ரம்புடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து நம்ம கவனித்து வர்றோம். ட்ரம்புடைய நடவடிக்கைகள் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு பெரும் ஆதரவாக இருந்து வருவதை கவனிக்க முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சீஸ்ஃபயர் ஏற்பட்டு 12வது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய புதிய சேனல் ரஸ்மினமயசி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனுடைய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது. இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் காசாவிலே நடக்கக்கூடிய நமக்கு இதில் காட்சிப்படுத்த முடியாத நிபந்தனைகளுக்கு உட்பட்ட சில செய்திகளை நம்ம அதில் நேரடியாக பகிர்ந்துகிட்டு இருக்கிறதுனால அதிலே நீங்கள் இணைந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற தகவல்களோடு இன்றைக்கு வியாழக்கிழமை காசாவிலே பணைய கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது. 3ஆம் கட்டமாக 4ஆம் கட்ட பரிமாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், ஜெனின் முகாம் பகுதிகளில் கடுமையான எதிர்வினை தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையிலே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெத்லஹேம் பகுதிகளில் 15 பாலஸ்தீனிய அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைது செய்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று துல்கரேம் பகுதிகளில் 8 பேரையும், ஜெனின்ல 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். நிறைய சகோதரர்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க, என்னன்னா ஒருபுறம் இங்க ரிலீஸ் பண்ணப்படுறாங்க, மறுபுறமாக கைது செய்யப்படுறாங்களே என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள். உண்மைதான், ஒருபுறம் ரிலீஸ் நடக்கிறது, மறுபுறம் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் இந்த கைதுகளை பொறுத்தவரையில் இப்படி கைது செய்யப்படக்கூடியவர்களை வழக்கு பேசி அதற்கான போராட்டங்களை நடத்தி அவர்கள் அவ்வப்போது விடுதலை செய்து விடுகிறார்கள். இப்பொழுது விடுதலை செய்யப்படக்கூடிய இந்த பரிமாற்ற விடுதலை என்பது அப்படிப்பட்டது அல்ல. சாதாரணமாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. பன்னெடுங்காலமாக அநியாயமாக கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கக்கூடியவர்கள், அதே போன்று பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய தளபதிகள் என்று பல முக்கியஸ்தர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆயுள் தண்டனைகள் 40, 50 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டவர்கள் தான் தற்போது விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஒரு ஆயுள் தண்டனையே ஆயுள் தண்டனை, அதுல 40 ஆயுள் தண்டனைனா எப்படி இருக்கும்ங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைஃப்ல நீ வெளியே வரக்கூடாது என்று போட்டிருப்பார்கள். அப்படியான சகோதரர்கள் தான் தற்போது விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவிலே போராட்டம் நடத்திய மாணவர்களுடைய விசாவை ரத்து செய்வதாக இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அதற்குரிய உத்தரவிலும் கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ட்ரம்புடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து நம்ம கவனித்து வர்றோம். ட்ரம்புடைய நடவடிக்கைகள் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு பெரும் ஆதரவாக இருந்து வருவதை கவனிக்க முடிகிறது. எது எப்படி போனாலும் இன்றைக்கு விசாவுக்கு தடை விதித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவை எதிர்த்து அமைதிக்கான யூத குரல் என்கிற அமைப்பு, JVP, இலங்கையில் இருக்க JVP கிடையாதுங்க, இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய JVP என்கிற அமைதிக்கான யூத குரல் என்கிற அமைப்பு உடனடியாக கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய அப்பாவி மாணவர்களுடைய விசாவை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு முன்பதாக யூத மக்களே இந்த கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கான் யூனுஸ் பகுதிகளில், தெற்கு காசா பகுதிகளில் தான் பணைய கைதிகள் விடுதலை நடைபெற்று வருகிறது. இதுக்கான ஒரு காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பணைய கைதிகள் விடுதலை என்பது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஏரியாவில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி வருகிறது. முதல் கட்ட பணைய கைதிகள் விடுதலை என்பது சென்ட்ரல் காசாவில், நடு காசாவில் நடைபெற்றது. இரண்டாம் கட்ட பணைய கைதிகள் விடுதலை என்பது நார்த் காசா பகுதிகளில் நடைபெற்றது. சென்ட்ரல் காசாவில் நடத்தியதற்கான காரணம் என்னன்னா, நாங்க யாரு எவ்வளவு இருக்கிறோம்ங்கிறத பார்த்துக்கிறோங்க, நீங்க அழிச்சதா சொல்றது பொய் என்கிறத நிறுவுறதுக்காக அவர்கள் அங்கே நடத்தியதாக சொல்லியிருந்தார்கள். இரண்டாம் கட்டமாக வடக்கு காசா பகுதிகளில் இந்த பணைய கைதிகள் விடுதலையை நடத்தியிருந்தார்கள். அதற்கான காரணம் என்னன்னா, நார்த்
காசா முழுவதும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நாங்க பிடிச்சிட்டோம் என்று சொல்லி இருந்தார்கள். இப்ப பாத்தீங்களா, நார்த் காசாவுல இருந்து இத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறோம், அப்ப நாங்கெல்லாம் எங்கடா இருந்தோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த இடத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்திருந்தார்கள். இதே நேரத்தில் மூன்றாம் கட்ட இன்றைய விடுதலை டிஃபரண்டாக கான் யூனுஸில் நடைபெற்றிருக்கிறது. கான் யூனுஸ் என்பது சவுத் காசா, தெற்கு காசாவாக இருக்கிற ரஃபா பார்டர், அதுகளுக்கு ரொம்ப ஒட்டிய ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறது. அதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, யஹியா சின்வார், ஜெனரல் யஹியா சின்வார் யாருக்கும் மறக்க முடியாத ஒரு மாபெரும் போராளி. அவருடைய வீடு எந்த இடத்தில் வைத்து அவர் கொல்லப்பட்டாரோ, ஷஹீதாக்கப்பட்டாரோ, அவருடைய அந்த வீட்டுக்கு அருகாமையில் வைத்து தான் இன்றைக்கு பணைய கைதிகள் விடுதலை நடைபெற்று வருகிறது. அதில் என்னன்னா, இந்த இரண்டு நேரங்களிலையும் பெரிய மேடை அமைத்து பணைய கைதிகளை விடுதலை செய்த பாலஸ்தீன போராளிகள் இன்றைக்கு இந்த மேடைகளையும் அமைக்கவில்லை என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இரண்டாவதாக அவர்கள் இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த பணைய கைதிகள் விடுதலை நேரத்தில் கையெழுத்து வாங்காம விட்டுருப்பாங்க. கையெழுத்து வாங்காம விட்டதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கூட்ட நெரிசலுக்காக கையெழுத்து எடுக்காமல் விட்டோம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நிஜ காரணமாக அது இருக்க வாய்ப்பில்லை. அதில் ஏதாவது ஒரு அரசியல் நோக்கம் அல்லது இராணுவ ரீதியிலான செயல்பாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தான் அவங்க வண்டியில் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வண்டியில் எடுத்துக்கிட்டு வரும்போதே மக்கள் எல்லாம் குமிஞ்சிடுறாங்க, அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இராணுவம் அவங்களுடைய ஃபோர்ஸை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்படி பயன்படுத்துவதும் தன்னுடைய மக்களுக்கு எதிராகவே அவங்க ஃபோர்ஸை பயன்படுத்துறது இல்லை எப்பயுமே. அதனால ஆயுதம் கையில் இருந்தாலும் மக்களை அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அமைதிப்படுத்தி விட்டு உடனடியாக கைதிகளை வெளியே எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட், உங்களை நாங்கள் விடுதலை பண்றோங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவர்களுக்கு அந்த புகைப்படங்கள் அதெல்லாம் எடுக்கப்படுகிறது. ஊடகங்கள் லைவாக காட்டிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, செஞ்சிலுவை சங்கத்திரத்தில், செம்பிறை சங்கம் வழியாக செஞ்சிலுவை சங்கத்திரத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு இந்த பணைய கைதிகள் விடுதலையின் போது மிக சிறப்பாக நடைபெற்ற செயல்பாடாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை போராளியை யாருமே மறக்க மாட்டார்கள், ஜெனரல் யஹியா சின்வார் அவர்களை. அவருடைய இடத்தில் வைத்து தான் இத்தனையும் நடந்தது. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பலஸ்டைன் இராணுவத்தினர் வந்திருந்தார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது பலமையான கேள்விதான், எங்கடா இருந்தீங்க இவ்வளவு காலமான்னு இஸ்ரேலில் இருக்கிற ஒவ்வொருவரும் தலைமுடிய பிச்சுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். வல்ல ரஹ்மானே போதுமானவன், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய போதுமானவன். நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை, தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியிடப்பட்ட இந்த இஸ்ரேலுடைய கைதிகளை பொறுத்தவரையில், இந்த கைதிகளிலே தாய்லாந்தை சேர்ந்தவர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஏன்னா அன்னைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யும் போது தாய்லாந்தை சேர்ந்தவர்களையும் கைது செய்ததுதான் இன்னைக்கு விடுவிக்கப்படுகிற ஆக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க அந்த போகும்போது ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்து ஆல்ரெடி பிளான் பண்ணி பிரிண்ட் பண்றாங்க போல. இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய மற்றும் தாய்லாந்தினுடைய கொடிகள் இடப்பட்ட டிஷர்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. கொடுத்து தான் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் லிஸ்டை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலை சேர்ந்த அர்பல் யஹூத், அதே போன்று 29 வயதை சேர்ந்தவங்க விண்வெளி ஆராய்ச்சியாளர், அதே போன்று காடி மோஷே மோசஸ் 80 வயதை சேர்ந்தவர்கள். இந்த 2 பேரும் இன்னைக்கு விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தாய்லாந்தை சேர்ந்த 5 கைதிகள் தாய்லாந்து பிளஸ் இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்றவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீண்டும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, பணைய கைதிகள் விடுதலையை பாலஸ்தீன மக்கள் கொண்டாடக்கூடாது. அவங்களோட பாலஸ்தீன மக்களை நாங்கள் விடுதலை பண்றோம், அதை நீங்க கொண்டாடக்கூடாது. ஆனா இஸ்ரேலுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல நகைமுரண் என்னன்னு கேட்டா, நாங்க கொண்டாடுவோம் எங்க மக்கள் விடுதலை ஆகிறாங்கன்னு, நீங்க கொண்டாடக்கூடாது, ஜெலஸ். அது கொண்டாடுறாங்க, அது எப்படி? ஏன்னா தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஏன்டா இவ்வளவு அடி அடிச்சிருக்கிறோம், முழு நாட்டையும் 93% அழித்திருக்கிறோம், எந்த கட்டிடங்களும் இல்லை என்கிற அளவுக்கு அழிச்சிருக்கிறோம், 47,000 பேரை கொன்று குவிச்சிருக்கிறோம், 1,12,000 பேரை ஊனமுற்றவர்களாக மாற்றி இருக்கிறோம், முழு நாட்டு மக்களையுமே அகதிகளாக மாற்றி இருக்கிறோம், சாப்பிட தராம பட்டினி போட்டு கொண்டிருக்கிறோம், அதுக்கு பிறகு உங்களுக்கு சாப்பாடு இல்லாம இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் தந்திருக்கிறோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் அழிச்சிருக்கிறோம், எல்லா யூனிவர்சிட்டியையும் அழிச்சிருக்கிறோம், எல்லா பாடசாலைகளையும் அழிச்சிருக்கிறோம், எல்லா பள்ளி வாயில்களையும் அழிச்சிருக்கிறோம். உலகத்தில் இப்படி ஒரு அழிவே கிடையாதுங்கிற அளவுக்கு அழிச்சிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களால் எப்படி சிரிக்க முடியுது? அந்த சிரிப்பை எங்களால் பார்க்க முடியல. அதுதான் அவர்களுக்கு பாலஸ்தீன மக்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு பாலஸ்தீன மக்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பதிலளிப்பாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, இதுதான் மூமின்களுடைய நிலைப்பாடு, பாலஸ்தீன மக்களுடைய ஈமானிய உறுதிக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தா இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ன்றாங்க, ஒரு மகிழ்ச்சி வரக்கலாம், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் அருளாக இருக்கிறது. எனவே இதை சகிக்க முடியாம தான் என்ன உத்தரவு போட்டிருக்கிறாங்க என்று கேட்டா, எக்காரணம் கொண்டு
வரும், நீங்கள் கொண்டாட்டங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் கொண்டாடுவோம். ஏண்டா நீ கொண்டாடலாம், நாங்கள் கொண்டாடக்கூடாதா? நீ எப்படி பார்த்தாலும் இன்னொரு யுத்தம் வந்தால் கொல்லத்தான் போகிற, நாங்கள் என்னைக்கு மகிழ்ச்சியாக தான் இருப்போம்னு சொல்லி அதை மீறி அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். நம்முடைய உறவுகள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிறார்கள், அவர்கள் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற அனைவருடைய நல்லெண்ணமும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 32 பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு தண்டனைகளை அனுபவித்து வரும் 48 கைதிகள், பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 30 குழந்தைகள் மற்றும் பெண்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 110 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 7 பேரை விடுதலை பண்ணிருக்காங்க. இந்த 7 பேருக்கு ஈக்குவலாக இன்னும் சில பேரும் விடுதலை செய்யப்பட இருக்கிறாங்க என்கிற தகவல்களோடு இதுல 43 கைதிகளை பொறுத்தவரையில் இவங்க ஃபத்தாஹ் அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய கைதிகள், ராணுவ பிரிவில் இருந்தவங்க. 24 கைதிகள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள். 19 பேர் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய துணை ராணுவத்தை சேர்ந்தவர்கள். இப்படி ராணுவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த அளவு விடுதலை செய்யப்பட்டதில் மிக முக்கியமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்தவரையில் ரமல்லா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மூத்த கைதியான முகம்மது ஃபல்னா என்கிறவர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 33 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கற்பனை பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க, அதெல்லாம் நமக்கு கற்பனைக்கு கூட வராது. நரக வாழ்க்கை 33 ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தை அவங்க பார்க்குறாங்க. மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்தவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர் சபா நகரத்தை சேர்ந்தவர். 60 வயது வெளியாகும் போது 30 வயதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 30 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் பாதியை சிறையிலே கழித்திருக்கிறார். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவருக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று தான் பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் 29, 1992 கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்திருக்கிறது. சிறையில் இருந்த போது தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் மரணித்திருக்கிறார்கள். அதற்கு கூட இவரால் வர முடியவில்லை. எந்த அளவுக்கு கொடுமை என்று சொன்னால், வருடத்திற்கு ஒரு முறை தான் இவரை குடும்ப உறுப்பினர்கள் போய் பார்க்க முடியும். எந்த ஒரு மரண செய்தியும் சொல்ல முடியாது. வருஷத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க முடியும். 30 ஆண்டுகளில் 30 தடவை மாத்திரம் தான் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, இவர் கைது செய்யப்படுகிற நேரத்தில் இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால், இவர் வெளியாகும் போது அந்த குழந்தைக்கு பல குழந்தைகள் இருக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கும். அல்லாஹ் இவர்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் கல்கலியாவை சேர்ந்த சமீஹ் அல் சௌபாகி என்கிறவரும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். சௌபாகியை பொறுத்தவரையில் 45 வயதுடையவர். 22 வருட சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 45 வயது, 2 வருடங்கள் சிறைவாசம் என்றால் கிட்டத்தட்ட 23 வயதுகளில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2003 இவர் கைது செய்யப்படும் வரைக்கும் பல படுகொலை முயற்சிகளில் இருந்து இவர் தப்பித்திருக்க, இவரை கொல்வதற்கு பல திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இவர் தப்பித்திருந்த நிலையில தான் 2003 இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 94 நாட்கள் இவரை டிடென்ஷன் ஆர்டர்ல வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 2013 மீண்டும் 33 நாட்கள் இவருக்கு நீடித்த இன்னொரு டிடென்ஷன் ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்ட 1 வருடத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவம் இவருடைய வீட்டை மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டாங்க. வீடுகள் கிடையாது. அதே போன்று இவருடைய சகோதரர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தனிமை சிறையிலே இவர் இத்தனை ஆண்டுகளை கழித்திருக்கிறார் என்கிற கவலையான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு குடும்ப உறுப்பினர்களை அவர் சந்திப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார், மக்களை பார்ப்பார். வெளியே வருவோம் என்று கற்பனையிலும் நினைத்திருப்பாரா என்று தெரியவில்லை. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க போதுமானவன். அதே போன்று இன்றைக்கு விடுதலையாகிறவர்களில் மிக முக்கியமான ஒருவர் ஹெப்ரோன்ல இருந்த ஃபவ்வார் முகாமை சேர்ந்த 50 வயது கைதியாக இருந்த முகம்மது அபு வர்தாவும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் 2002 முதல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கைதிகளில் ஒருவராக இவர் இருக்கிறார். இவருக்கு 48 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன போராளியாக செயல்பட்ட ஜக்கரியா ஜுபைதி அவர்களும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜக்கரியா ஜுபைதியை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஜக்கரியா ஜுபைதி அவர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீன ராணுவத்தினுடைய ஒரு முக்கிய தளபதியாக செயல்பட்டவர். சிறைக்குள்ள இருந்தே சுரங்கம் தோண்டி வெளியிலே வந்த குற்றச்சாட்டில் தப்பி வந்த குற்றச்சாட்டில் அவர் தப்பித்து 5 நாட்களுக்கு பிறகு 2021 மீண்டும் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படியான தளபதிகள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள். இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய மிக முக்கியமான விவகாரமே என்னன்னு கேட்டால், யஹியா சின்வார் மரணித்து விட்டார், இஸ்மாயில் ஹனியா மரணித்து விட்டார், ஷெஹாரூரி மரணித்து விட்டார். இப்படி பல தலைவர்களை நம்ம இழந்துட்டோமே, அடுத்து என்ன என்று யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ
யாருக்காவது அந்த தலைவர்கள் இல்லாத ஒரு ஃபீலிங் தெரியுதா? அந்த ஃபீலிங்கே நமக்கு இருக்காது. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த இடங்களை நிரப்பி விட்டான். இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் விடுதலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய தளபதி யார் என்கிற செய்தி யாருக்கும் தெரியாது. ஆனால் கொல்லப்பட்டதாக சொன்ன பல தளபதிகள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு மேலதிகமாக பல தளபதிகள் வெளியே வந்திருக்கிறார்கள். சுபைதி போன்றவர்கள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த தளபதிகளாக செயல்பட்டவர்கள். எனவே அவர்களுடைய போராட்டமும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளும் மிக வீரியமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக காசாவை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அவருடைய இராணுவத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் அமைதி திரும்ப வேண்டும், பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக வேண்டும், பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை நிலவ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாவா எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காசாவுக்குள் எந்த ஒரு சர்வதேச ஊடகங்களும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய அல் ஜசீரா அதே போன்ற அல் குதுஸ் போன்ற நிறுவனங்கள் தான் முழுமையான செய்திகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஜோர்தான் வழியாக ஜோர்தான் உணவுகளை ஏற்றுக்கொண்டு 15 ஹெலிகாப்டரில் காசாவுக்கு உணவு கொடுத்தாங்க. அந்த ஹெலிகாப்டரில் பிபிசியினுடைய பத்திரிகையாளர் சென்றிருந்தார். அவர் காசாவுக்கு உள்ள போகல. அவர் போனது காசா பார்டருக்கு, இஸ்ரேலுடைய பார்டர் தான். அந்த ஹெலிபேடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இஸ்ரேலுடைய பார்டர். அங்கே இருந்து காசா எப்படி இருக்கிறது என்கிற சில செய்திகளை அவர் வெளியிட்டிருந்ததை கூட நம்ம பார்க்க முடிந்தது. இப்படியான பல செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.